அன்பான என் தமிழ் மக்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் மற்றும் யூடியூப் சேனல் மக்களுக்கும் மற்றும் ரிப்போர்ட்டர் அனைத்து பேருக்கும் மற்றும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் மக்களுக்கும் என் உயிருக்கு மேலான என் விடுதலை சிறுத்தை தோழர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை நான் இந்த நேரத்தில் மாலை நேரத்தில் உங்களுக்கு பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்போ என்ன கோரிக்கை வச்சுக்க, நான் 2026 சட்டமன்ற தேர்தல் அதில் எம்ப அண்ணன் எழுச்சி தமிழர் பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். அண்ணன் எழுச்சி தமிழரை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். அண்ணன் கூட்டணி திரு முதலமைச்சர் அவர்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. இந்த 2 சீட்டு 4 சீட்டு 5 சீட்டு இருக்குதான் போய் அவங்கள்ட்ட போய் கேட்கணுன்னு தேவையே கிடையாது. நான் இது நான் பேசுகிறதுக்காக காரணமே நார்த்துலேருந்து சவுத்துலேருந்து நார்த்து வரைக்கும் நாம் அனைத்து மக்களுக்கிட்டையும் நான் எம்ப கட்சிக்கார தோழர்கள் அனைத்து பேரும் என்கிட்ட நான் அவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளும் போது அவங்க என்கிட்ட பகிர்ந்து கொள்ளுவாங்க. எம்பளுக்கு என்ன எம்பளுக்கு ஏன் அந்த தகுதி இல்லை, எம்ப நிற்கலாமே, எம்ப தனிச்சு நின்னா எம்ப இன்னைக்கு ஆட்சியை அதிகாரத்தில் போகலாமே, எம்ப தலைவர் சுயமுள்ள வைக்கலாமே அப்படின்ட்டு அனைத்து மக்களும் இன்னைக்கு என்கிட்ட பகிர்ந்து கொள்ளுவாங்க. அந்த ஒரு கோவத்தில் நான் அந்த ரெக்கார்டை நான் இந்த பதிவை நான் மக்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்ளுவேன். நீங்கள் அனைத்து பேரும் இது அண்ணன் எழுச்சி தமிழருக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்போ நான் நார்த்துலேருந்து சவுத்து வரைக்கும் நான் சுத்தம் இருக்கு. நான் இப்போ ஊரில் தான் இருக்கிறேன். இப்போ இன்றைக்கி தான் நான் வேலை நோக்கி நான் கிளம்புவேன். அண்ணனை பார்க்கல, என்னோட மக்கள் பணி பார்க்கணும். அடுத்துக்கு என்னோட ஒர்க்கு இருக்குது. அண்ணனை பார்க்கும்போது அண்ணன் என்னை கூப்பிடுவாரு. அந்த நேரத்தில் நான் அவங்க போய் பார்ப்பேன். என்னோட ஒர்க் இருக்குது. அதனால நான் இன்றைக்கி தான் நான் வீட்டை விட்டு ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. நான் பொங்கலுக்கு முன்னே வந்தேன். வீட்டை விட்டு கிளம்புவேன். நான் இப்போ சுற்றி வரும்போது நான் என்னோடய ஒர்க்கு நான் நார்த்துலேருந்து சவுத்து வரைக்கும் நான் இது பண்ணிக்கிட்டு கட்சி பணி பார்க்குவேன். நார்த்துலேருந்து இங்கேருந்து தென் மாவட்டம் போவேன், தென் மாவட்டத்துலேருந்து வட மாவட்டம் வாங்க. இப்படி கவுண்டில் ஒவ்வொரு மாவட்டமும் நான் சுற்றி வரும்போது இப்போ பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ் ஸ்டாப்பில் நிற்கும் போது மக்கள் என்கிட்ட பேசும். ஆனால் என்னண்ணா நீங்கள் விடுதலை சிறுத்தையில் என்ன இருக்கீங்க, நல்லா பாட்டு நெஞ்சில் குத்தி இருக்கிறீங்களேண்ணா அப்படின்ட்டு. தம்பி அப்படி நான் சொல்லுவேன், தம்பி நான் இங்கே ஒன்றியும் இல்லை தம்பி, நான் எத்தனை நாடு 15 நாடு போயிருக்கேன். 15 நாட்டுக்கும் நான் வேட்டி சட்டை இருக்கேன் தம்பி. நான் போயிட்டு வந்துருக்குவேன். கட்சி சட்டையில் தான் போயிட்டு வந்துருப்பேன். அப்போ இந்த பாட்டு இருக்காக வேட்டியாக நான் போயிருப்பேன். பேண்ட் சட்டைலாம் போட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்ட்டு தான் சொல்லுவேன், பகிர்ந்து கொள்ளுவேன். அப்படி என்கிட்ட பகிர்ந்து கொள்ளும் போது என்னென்னா இது நம்ம தலைவர் ஏன்னா ஒரு சீட்டுக்கு 2 சீட்டுக்கு போயிட்டு கையை கட்டிக்கிட்டு நிற்குவாரு. நம்மளுக்கு எம்பி சீட்டு 2 சீட்டு. நான் ஃபஸ்ட்டு தலைவருக்கு 2 சீட்டு கொடுத்தாங்க பாருங்க. ஃபஸ்ட்டு எம்பிக்கு சிதம்பரம் அண்ணன் ரவிக்குமார் அண்ணன் இதில் ஜெயிக்காது. அப்பயே நான் நான் 1.25 லட்சம் ரூபா நான் குவைத்தில் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். நான் சிவில் போர்மனாக இருந்தேன். எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு ஃபுல்லாக தெரியும்.
அப்பயே நான் வந்து அந்த வேலையை அப்படியே உதவிஞ்சிட்டு நான் வந்து மயிலாடுதுறை தொகுதியில் வந்து எம்பிக்கு சுயேட்சா எம்பிக்கு என் காசு செலவு பண்ணி சுயேட்சா எம்பிக்கு என் காசு செலவு பண்ணி நான் வந்து தேர்தலுக்கு கலந்தேன். நான் யாருக்கும் கணக்கும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. நம்ம சம்பாதிச்ச காசு நம்ம கணக்கு கொடுக்கணுன்னு தேவை கிடையாது. இது வரைக்கும் நான் வந்து தேர்தலில் நான் கலாண்டிக்கிட்டு தான் இருக்கேன். நான் வந்து அடுத்தவங்கள்ட்ட போயிட்டு நான் வந்து பெட்டிலாம் வாங்கலை. நான் கணக்கு கொடுக்கணுன்னு தேவை கிடையாது. என் காசு வேணுமுன்னா பாஸ்போர்ட்டை தூக்கி எறிவோம். 2 பாஸ்போர்ட் வச்சுருக்கேன். இந்தா ஒரு பாஸ்போர்ட் முடிஞ்சு போச்சு, இன்னொரு பாஸ்போர்ட்டு ரன்னிங்கில் இருக்குது. இந்தா நான் போன நாடு பார்த்துக்க அப்படின்ட்டு. என்ன அதுக்கு நான் வந்து யாருக்கும் வந்து பயப்படணும் அப்படின்னு தான் எனக்கு இது கிடையாது. இப்போ நான் சுற்றி வரும்போது அப்போ ஒவ்வொரு நம்ம கட்சிக்கார தம்பிகளும் அண்ணன்மார்களும் என்கிட்ட வந்து பகிர்ந்து கொள்ளும் போது நம்ம தலைவர் ஏன் இப்படி வந்து 5 சீட்டுக்கு 2 சீட்டுக்கு வந்து எம்பிக்கு 2 சீட்டுக்கு நிற்கிறாரு, எம்எல்ஏவுக்கு 5 சீட்டுக்கு நிற்கிறாரு, ஏன் எம்பள்கிட்ட வந்து இன்றைக்கி ஜனநாயகத்தில் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தா இன்றைக்கி ஃபஸ்ட்டு இடம் இன்றைக்கி வந்து யாருமே வருத்தப்பட்டுக்க கூடாது நான் அப்படி பேசுவேன்ட்டு. ஏன்னா வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு இடம் வந்து எஸ்சி பின்பற்ற மக்கள் எஸ்சி அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இடம். அப்போ ஏன் நம்ம வந்து தனிச்சு நிற்கக்கூடாது? அனைத்துக்கு நம்ம கட்சிக்கார தோழர்கள்னு இருக்காங்க. அனைத்து அதர் கட்சிக்காக நம்ம தோழர்களும் நம்மள்கிட்ட பகிர்ந்து கொள்ளுவாங்க. என்ன பகிர்ந்து கொள்ளுவாங்கன்னா, ஏன் நம்ம தலைவர் இப்படி இருக்கிறாரு, ஏன் ஒரு சீட்டுக்கு 5 சீட்டு 2 சீட்டுக்கு போய் நிற்கிறாரு, நம்ம தனிச்சு நிற்கலாமே, நம்மள்கிட்ட வந்து இன்றைக்கி தனிச்சு நின்னா இன்றைக்கி வந்து நம்ம சிஎம்மாக இருக்கலாமே. தமிழ்நாட்டில் ஒன்றும் கிடையாது, இந்தியாவிலே நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டு இடம். நான் இன்றைக்கி வந்து பறையன்னு சொல்லுறதுக்கு நான் எப்போதுமே வந்து என்னோட இதை விட்டு கொடுக்க மாட்டேன். அப்படி வந்து நான் இன்றைக்கி பறையன்னு நான் வந்து நான் சொல்லுறதுக்கு நான் பெருமை தான் படுவேன். இன்றைக்கி வந்து அனைத்த போலீஸும் அனைத்த கவர்மெண்ட் ஸ்டாப்புங்கள் அனைத்த பேரும் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி நம்ம போனோங்கன்னா நான் போனேன்னா எனக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணுவாங்க. ஏன் நான் இருக்கிற ஒரு கட்சி அகமது மக்களுக்கு இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் நான் போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணல, யாருக்கும் பஞ்சாயத்தும் பண்ண மாட்டேன். அப்படின்னா நீனே போய் பார்த்துக்க அப்படின்ட்டு. அதுக்கெல்லாம் அனைத்த மக்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுது. நீ மயிலாடுதுறை தொகுதியில் அனைத்த மக்களும் தம்பி தேவதாசனுக்காக சொல்ல தெரியாது, என் பேர் தேவதாசனுக்காக தெரியாது. தம்பி யார் எம்பியா, வாங்க தம்பி அப்படிம்பாங்க. எம்பியா வாங்க, எம்எல்ஏவா வாங்க, இல்லை மாவட்டமாக வாங்க, அதுதான் தெரியும். சரி ஆக விடுங்க. இன்றைக்கி அனைத்த மக்களும் இன்றைக்கி அனைத்த சவுத்துலேருந்து நார்த்து வரைக்கும் நம்ம போகும்போது அனைத்த மக்களும் நம்மள்கிட்ட வந்து பகிர்ந்து கொள்வாங்க. ஏன் நம்ம தலைவர் இப்படி நிற்கிறாரு திமுகவில், ஏன் தனிச்சு நிற்க வேண்டியானே, இன்றைக்கி வந்து ஏன் கூட்டணி போகாது, இன்றைக்கி நம்ம கட்சி இன்றைக்கி அங்கீகாரம் ஆகிருக்குன்னா இது வந்து அனைத்த கட்சி திமுகவில் போயிட்டு நம்ம வந்து சீட்டு வாங்கிட்டு வந்து நம்ம ஜெயிச்சவங்க, அதனால அங்கீகாரம் ஆகல. ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு பறையர்களுக்கும் ஒவ்வொரு மக்களும் காசு செலவு பண்ணி இன்றைக்கி அங்கீகாரம் ஆக்கி வைக்குவாங்க. இன்றைக்கி தலைவர் இன்றைக்கி உலக ஃபுல்லாக தெரியுதுன்னா, தலைவருக்கு இன்றைக்கி வந்து உலக ஃபுல்லாக தெரியுதுன்னா ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு என்ன மாரி ஒவ்வொரு மக்களும் காசு செலவு பண்ணி இன்றைக்கி வந்து நம்ம கட்சியை வந்து இன்றைக்கி அங்கீகாரம் ஆக்கி வைக்கிறாங்க. அனைத்த பேருக்கும் அனைத்த கட்சிக்கார தோழருக்குமே அங்கீகாரம் ஆக்கி வைக்கிறாங்க. நம்ம தலைவர் இன்றைக்கி உலக ஃபுல்லாக இன்றைக்கி கொண்டாடுறாங்கன்னா, தெய்வம் அப்படின்னு கொண்டாடுறாங்கன்னா அதுக்கு எல்லாம் நம்ம கட்சிக்கார தோழர் தான் காரணம். வர தேர்தலில் அண்ணன் ஏக்கி தமிழர் அவர்களே, இந்த உங்களுக்கு நாங்கள் சொல்லணும்னு நாங்கள் வந்து நாங்கள் சொல்லி நீங்கள் கேட்கணுன்ட்டு உங்களுக்கு அப்படி கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு கவனத்துக்கு நான் கொண்டு வரேன். வர 2026 நீங்கள் தனித்து நின்னீங்கன்னா நீங்கள் வந்து சிஎம் ஆகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் உங்களுக்கு முன்னாடி நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
இன்னும் ஒன்றும் நீங்கள் வந்து தனித்து நின்னீங்கன்னா இந்த மயிலாடுதுறை 6 சட்டமன்ற தொகுதியும் நான் ஜெயிச்சு கொண்டு வரேன் உங்களுக்கு. மயிலாடுதுறை 6 சட்டமன்ற தொகுதியும் நான் ஜெயிச்சு உங்களுக்கு 6 எம்எல்ஏ நான் கொடுக்குவேன். இது என் வீட்டை விற்றா இருந்தாலும் சரி, இந்த மயிலாடுதுறை தொகுதியை 6 சட்டமன்ற தொகுதியும் உங்களுக்கு கொண்டு வந்து கைப்பற்றி கொண்டு வந்து கொடுக்குவேன். PK தேவதாஸ். நன்றி வணக்கம். அனைத்து மக்களுக்கும் நன்றி வணக்கம். இந்த ரெக்கார்டை நீங்கள் வந்து இந்த பதிவை நீங்கள் வந்து லைக் செய்யணும். நீங்கள் வந்து இந்த பதிவு தமிழ்நாடு மக்கள் 8 கோடி மக்களுக்கும் இந்த பதிவு போகணும். நான் உங்கள்கிட்ட இந்த பொறுப்பை நான் ஒப்படைக்கிறேன். நன்றி வணக்கம். என் தமிழ்நாடு வாழ்க. நன்றி வணக்கம்.